வணக்கம். நிஃப்டி ஒரு குரூஷியலான டிமாண்ட் ஜோனை கட் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு 3 மணிக்கு ஒரு பெரிய ஃபால், ஒரு 200 பாயிண்ட் ஒரே கேண்டலில். ரீசன்ஸ் என்ன டீட்டெயில்டாக பார்த்தலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்பரஸ். ஆஸ் யூஷுவல் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி தான் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய தாட்டி சொல்லியிருக்கோம். நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால், அது வந்து ஒரு 200 பாயிண்ட் ஃபால். இது நடந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ட்ரம்ப் டீல் போட்ட அன்னைக்கு ஒரு 5% கேப் அப் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் ஓப்பன் ஆனோம்னா ஃபால் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு இன்னைக்கு நேற்று தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபால். ஸோ இப்போ மார்க்கெட் ஏன் வந்து செல் ஆஃப் போயிட்டு இருக்கு? ஈரான் வார் ஒன்று தான் காரணமா, இல்லை வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஒரு சின்ன டீட்டெயில் தான் அனலைஸ் பண்ணலாங்க. அதில் ஒரு 4 பாயிண்ட் நம்ம முக்கியமா அப்படின்னு எடுத்து வச்சிருக்கோம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வேல்யூஷன் கம்பேர் டு இந்த அதாவது வந்து ஒரு ரிவார்டு, ஒரு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு ரிவார்டு இருக்குல்லங்க. அந்த ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக்ஸு கம்பேர் டு யூஎஸ் ஸ்டாக்ஸ் அப்புறம் எமர்ஜிங் மார்க்கெட்டில் வர ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஒரு ரிலையன்ஸ் வந்து ஒரு 1200 1300 கொடுத்து ஒரு ஸ்டாக் வாங்குறோம். அதில் ஒரு ரிட்டர்ன்ஸ் டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 50 கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், இல்லை ஒரு 100 கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அதே சேம் வேல்யூக்கு இருக்க ஃபாரின் ஸ்டாக்ஸ், எமர்ஜிங் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை டெவலப்ட் நேஷன்ஸ் லைக் அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஆகட்டும் சரி, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் ஸ்டாக் வேல்யூஷன், இது வந்து ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான பாயிண்ட், யூஎஸ்டி ஐஎன்ஆர். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம இந்தியன் ருபி வந்து கொஞ்சம் டிப்ரிஷியேட் ஆகி ரொம்ப கம்மியாக போயிடுச்சு, இப்போ வந்து ஒரு ரீபவுண்டில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ லாஸ்ட் ஜூனில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 83 ரூபா இருந்திருக்காங்க. 83 ரூபாயிலேருந்து 87 ரூபா, அதுதான் அதோட ரேஞ்ச். அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 83 அதே ரேஞ்சில் தான் கண்டினியூ ஆகிட்டு இருந்திருக்காங்க. இப்போது 15% வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. இப்போது நம்ம ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்னு வைங்களேன், இப்போது நம்ம வரும்போது ஒரு டாலர் வந்து 83 ரூபா நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போது அது 97 ரூபா 94 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போ திருப்பியும் நான் அதுக்கு டாலராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணி இல்லை அந்த ப்ராஃபிட் எடுத்து டாலராக கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்கள் 15% எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இப்போ டிவிடெண்ட் வந்து ஒரு 100 ருபீஸ் வருதுன்னு வைங்களேன், அந்த 100 ருபீஸை டாலராக கன்வெர்ட் பண்ணி தானே அவங்க ஹோம் கண்ட்ரிக்கு அவங்க எடுத்துகிட்டு போக முடியும். அந்த டாலராக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த 15% அவங்களுக்கு வந்து டிப்ரிசியேஷன் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. ஏன்னா அந்த ருபி ஃபாலிங்னால. இந்த மாதிரி இஷ்யூனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த 15% ஆல்ரெடி டாலர் வேல்யூவில் நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குது. அதனால ரிட்டர்ன்ஸே 15% தான் இருக்குது. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஃபேசினேட்டிங் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ ரிவார்ட்ஸ் வந்து 15%க்கு லெஸ் தான், அதே கன்வர்ஷனில் ஒரு 15% போயிடுச்சு. அப்படிங்கும்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. இது வந்து செகண்ட் ரீசனுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரிக்கன் மார்க்கெட்ஸ் அப்புறம் ஒரு சின்ன சின்ன மார்க்கெட்ஸ் எல்லாம் நம்மளோட மார்க்கெட்டை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஈவன் நீங்கள் குளோபல் இண்டைசஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலே நேற்று ஆல்மோஸ்ட் எல்லா மார்க்கெட்டுமே பாசிட்டிவ் எக்ஸப்ட் நிஃப்டி. ஓகேங்களா? அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இண்டைசஸும் ஒரு விஷயங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஏர்னிங்ஸ். நம்ம இந்தியன் கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஃபேசினேட்டிங்கான டபுள் டிஜிட் க்ரோத் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் லாஸ்ட் 2 இயர்ஸ் இல்லை. ஒரு மியூட்டட் ஏர்னிங்ஸ் இல்லைன்னா மியூட்டட் டு நெகட்டிவ் ஏர்னிங்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால நம்ம நிஃப்டி வந்து ஒரு ப்ராடராக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் என்னதான் ஒரு ஹைக்கு போனாலுமே திருப்பியும் ஒரு செல் ஆஃப் வரக்கு இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் நிறையா விஷயம் டாக் போயிட்டுருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம டெக்னிக்கலுக்கு வருவோம். இந்த ஓவர்வியூ நம்ம எதுக்கு கொடுத்தோன்னா, சும்மா இந்த செல் ஆஃப் எதனால நம்ம 24,000 கிராஸ் பண்ணி போக முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக் ஐடியா நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்க.
அதுக்கு வேண்டி தான் நம்ம இந்த கான்செப்ட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இன்னைக்கு. ஸோ அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான டிமாண்ட் ஜோன் அப்படின்ட்டு இருந்ததை 23,730 அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் வந்து அந்த ஹையை கிரியேட் பண்ண லோ. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன், இந்த 730 தான் இந்த ஹையை கிரியேட் பண்ணுது. அதை கட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆயிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் எது வரைக்கும் கீழே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் பார்த்தீங்கன்னா 23,150 கிட்ட இருக்கு. ஸோ இது வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இமீடியட்டா நம்மளுக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,300 தான் அடுத்த இமீடியட் சப்போர்ட். இப்போ மேலே புல் பேக் கிடைச்சா எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கேண்டில் போட்டிருக்காங்க இல்லைங்க, எப்பவுமே இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் போட்டாங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹை பாயிண்ட்டுக்கும் இந்த லோ பாயிண்ட்டுக்கும் இருக்கிற கேப்பை வந்து ஃபேர் வேல்யூ கேப். இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருந்தாலே மார்க்கெட் கட்டாயமாக அதில் 50% போகும். அது நாளைக்கும் போகலாம், இந்த வாரத்துலையும் போகலாம். ஆனால் இதில் ஒரு 50% மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இமீடியட் புல் பேக்காக இருந்ததுன்னா அந்த 50% போகலாம். ஸோ சரி, 50% எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,668 அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் போயிட்டு இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா இந்த லோ வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அது 23,480. அதை கட் பண்ணும்போது அதுக்கு அடுத்த சப்போர்ட் 23,397, அதுக்கப்புறம் 23,220. இது வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கலாம் நாளைக்கு. ஓகேங்களா? அடுத்தது நம்ம போலிங்கர் பேண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இந்த போலிங்கர் பேண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஞ்ச் எது வரைக்கும் மார்க்கெட் போகலாம், கீழே இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் லோயர் போலிங்கர் பேண்ட்லேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்தாங்க. அதை கட் பண்ணி கீழே வரல. அதுக்கப்புறம் மேலே போய் டச் பண்ணுறாங்க. டச் பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் வந்துட்டு கீழே வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்பப்போ பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இதை பார்த்தோம்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம ஆல்மோஸ்ட் இந்த மிட் பாயிண்ட் அந்த ஏரியாவில் பிரேக் அவுட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி அவுட்டர் எட்ஜ், பாட்டம் எட்ஜ் இதை கட் பண்ணும்போதும் நம்ம பிரேக் அவுட், பிரேக் டவுன் அப்படிங்கிற மாதிரி இதை ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, அந்த பேண்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகிறாங்க. அதுக்கு அடுத்து இமீடியட் கேண்டிலே கட் பண்ணி கீழே வந்துச்சு. கீழே வந்து அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட்லேயே ட்ராவல் ஆகுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல இண்டிகேட்டர் தான். இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஓவரால் பிக்சர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுங்க இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு. ஆனால் சப்ளை டிமாண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணுற லெவல்ஸ் வந்து போதுமானதுங்க. இருந்தாலும் இந்த இண்டிகேட்டர் போலிங்கர் பேண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நாளைக்கு இந்த வீக்குக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது சொன்னோம். நாளைக்கு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் 23,660. அதை ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போலிங்கர் பேண்டில் மிட் லெவல் பாருங்கள். மிட் லெவல் பார்த்தீங்கன்னா 23,696. ஸோ இந்த மிட் லெவலில் ஒரு ரிஜெக்ஷன் வரலாம். ஸோ இது வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் வரலாம். அப் ட்ரெண்ட்னா ஒரு புல் பேக் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இமிடியட் சப்போர்ட் 23,400, அதுக்கப்புறம் 320. இதை கட் பண்ணும்போது 23,150 இது வரைக்கும் கீழே இறங்குவாங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த வீக் உண்டான லெவல்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வீடியோலையும் சொல்லியிருப்போம், இந்த இடத்துல ஒரு கேப் அப் ஆனங்காட்டி இங்கே ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்போட ஃபில் பண்ணலாம் இதை கட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேப்போட அவுட்டர் எட்ஜில் ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்து இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியில் மிச்சம் இருக்கிற கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டமில் இருக்கிற ஒரு 70 பாயிண்ட், அதுதான் கேப். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு டவுன் ட்ரெண்டாக இருந்தால் கட்டாயமாக இந்த கீழே பாட்டம் வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
ஸோ நாளைக்கு கீ லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 54,200 அப்படிங்கிற இந்த ஹை இருக்குல்லங்க, இந்த ஹை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான இதுங்க. இதை கட் பண்ணி கீழே வரல அப்படிங்கும்போது திருப்பியும் இந்த கேப் ஏரியாவோட இந்த ஹை பாயிண்ட் ஆன 54,500 அப்படிங்கிற வரைக்கும் போறக்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் ஒரு டவுன் ட்ரெண்டா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஜோன் 53,990 950 அந்த ஏரியா, அதை கட் பண்ணும்போது 53,750 வரைக்கும் கீழே இறங்கலாம். இந்த வீக் ஓட லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,190 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே அப் ட்ரெண்ட் போற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா பாருங்க, மல்டிபிளா ரிஜெக்ட் ஆன ஏரியா, இது வந்து 55,144 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் அதை பிரேக் அவுட் பண்றாங்க அப்படின்னா 55,500 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பெரிய ப்ராட் ரேஞ்ச் தான். பட் இந்த கேப்புக்குள்ள ட்ரேட் ஆகுறாங்களா இல்லை இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கிரிட்டிக்கலுங்க. 54,600க்கு மேலே இருக்கும்போது நம்ம அடுத்தடுத்த ஹையர் லெவல்ஸ் பற்றி யோசிக்கலாம். இது கீழே இருக்கும்போது இந்த ஜோன் இருக்குல்லங்க, இந்த 2,000 பாயிண்ட் உண்டான ஜோனுக்குள்ள ஒரு 1 வீக் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு 3.5%, 1,800 அந்த மாதிரி பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு கிரிட்டிக்கல் லெவல் 54,160. அது 160 கட் பண்ணாங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒரு 300 பாயிண்ட் கீழே இறங்கலாம். அதையும் கட் பண்ணும்போது இன்னொரு 200 பாயிண்ட் கீழே இறங்கலாம். இது வந்து நாளைக்கு உண்டான லெவல்ஸ். ஸோ இந்த வீக் உண்டான லெவல்ஸும் பார்த்துட்டோம், நாளைக்கு உண்டான லெவல்ஸும் பார்த்துருக்கோம். நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.